வீடு வீடா போய் நெய்ய திருடி சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுல வந்து படுத்துடுறானோ. அந்த வீட்டு கோபிகைகள் அந்த பெண்கள்லாம் பெரியாழ்வார் யசோதைட்ட வந்து புகார் சொல்றாளாம். பார், உன் பிள்ளை தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து வெண்ணைய திருடுறான், நெய்ய திருடுறான், தயிர் பால்லாம் திருடுறான், உன் பிள்ளைய அடக்கி வை அப்படின்னு சொன்னாலாம். என்ன சொன்னாலும் பெரியாழ்வார் யசோதை நம்பலையாம். அங்க பாருங்க, சமத்து குழந்தை உள்ள படுத்து தூங்கிட்டே இருக்கான், அவன் வெளியிலேயே போகல, இவன் போய் விஷமம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கே, அதெல்லாம் அவனுக்கு பண்ண தெரியாது அப்படின்ட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை. மறுநாளும் வந்து சொன்னா, பெரியாழ்வார் யசோதை நம்பவே இல்லை. அங்க பாருங்க, என் குழந்தை வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அப்படி இவ்வளவு தூரம் புகார் சொல்றேன்னா அவனை கையும் கடவுமா புடிச்சுன்னு வாங்கோ ஒத்துக்கிறேன்னாலும். பார்த்தா கையும் கடவுமா கொண்டு வரணும் அதானே. இப்ப என்ன பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கரெக்டா கிருஷ்ணன் அவ வீட்டுல வந்து வெண்ணெய் திருடும் போது பொறி வச்சு கிருஷ்ணனை புடிச்சிட்டு எல்லாருமா கிருஷ்ணனை பெரியாழ்வார் யசோதை முன்னாடி அழைத்து வந்தார்களாம். பார்த்தா வாயெல்லாம் நெய் பூசி இருக்கு, கையெல்லாம் அப்படியே நெய் பிசுக்கு, அப்படியே அழிச்சுன்னு வந்தா. பாத்துக்கோ, இப்போ ஒத்துக்கிறியா? நான் நம்ப மாட்டேன். கிருஷ்ணன் ஏதாவது அந்த பக்கம் வந்திருப்பான், நீங்களா அவனை கூப்பிட்டு வாயில நெய்ய பூசி விட்டு கையில நெய்யெல்லாம் அப்பி விட்டுட்டு இவன் திருடினான்னு சொல்றேன். இவன் திருடினதுக்கு என்ன ப்ரூஃப்? வாயில நெய் இருந்தாலோ கையில நெய் பிசுக்கு இருந்தாலோ உன் வீட்டுல திருடினான்னு அர்த்தம். ஒத்துக்க மாட்டேன்ட்டா. என்னடா பண்ணலான்னு இவ பார்த்தாலாம். அதுக்கு என்ன பண்ணாலாம், எல்லா கோபிகைகளோட சேர்த்து அவ வீட்டுல ஒரு பெரிய அண்டா நிறைய நெய் வச்சிருக்கா. கிருஷ்ணன் பார்த்தான்ப்பா, என்னம்மா நெய் வாசனை வருது, சாப்பிட்டுடலாம். கிருஷ்ணன் களத்துல இறங்குறேன்னு இறங்கிட்டான். நேரா அந்த பாத்திரத்தை பார்த்தான், ரொம்ப பெருசா இருக்கு. உள்ளேயே குதிச்சு, ஏன்னா கிருஷ்ணனே உள்ள குதிக்கிற அளவுக்கு இருக்கு பாத்திரம், சரின்ட்டு உள்ளேயே இறங்கினான். நெய்யை எடுத்து ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சான். இப்ப அந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணா, இதான் சரியான தருணம், பாத்திரத்துக்குள்ள கிருஷ்ணன் நெய் சாப்பிட்டு இருக்கான், அப்படியே பாத்திரத்தோட தூக்கிட்டாலும். இவனுக்கு நெய் சாப்பிடுற ஷோக்குல இவ தூக்கின்னு போறதே தெரியல. நேரா பெரியாழ்வார் யசோதை முன்னாடி கொண்டு வந்து பாத்திரத்தை வச்சா. பெரியாழ்வார் யசோதை கேட்டா, என்னடி எல்லாரும் கிருஷ்ணனை கையும் களவுமா புடிச்சுன்னு வரேன்னு பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, உள்ள போய் பாருன்னா. பெரியாழ்வார் யசோதை எட்டி பாக்குறா. உள்ள பார்த்தா கிருஷ்ணன் நெய்யை எடுத்து வாயில போட்டுன்னு இருக்கான். மாட்டின்ட்டானா? உடனே தயிர் அவ கடைஞ்சுன்னு இருந்தாலும் அந்த கயிறை எடுத்தாலும். ஏண்டா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன், அவன் அத்தனை தடவை வந்து சொல்லும் போது என் பிள்ளை திருட மாட்டான்னு சொன்னேன், உன் கையும் களவுமாகவே கொண்டு வரும்போது கூட நம்பல, நீ என்னடானா பாத்திரத்துக்குள்ளேயே உட்காந்து திருடியா சாப்பிட்டு இருக்க, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு நன்னா அடிச்சாலாம் பெரியாழ்வார் யசோதை. இவன் திருடவே மாட்டான், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன காரியம்டா பண்ணிருக்க, எட்டின்னு தாம்பு கயிறால அடிச்சு துள்ளி துள்ளி குதிச்சு வலிக்கிறதுன்னு கிருஷ்ணன் துடிக்கும்படி எல்லாரும் முன்னாடி அடிச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, உன்னை அப்படியே விட்டாலாம் நீ திரும்ப விஷம் ஒண்ணு போயிடுவ, உன்னை என்ன பண்றான் பாருன்னு உரலோடு சேர்த்து கிருஷ்ணனை நன்றாக கட்டி போட்டுட்டா.